அல்லேலூயா. அவர் நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மை முன்குறித்த நோக்கம் உண்டு. ஆமென். ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் 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 கவனிங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம என்ன செய்யலை, அழைக்கலை, தெரிந்து கொள்ளலை, இது பண்ணலை. ஆமென் சொல்லுங்க. எதற்காக அழைத்திருக்கிறார்? எதற்காக முன்குறித்திருக்கிறார்? அவரை மகிமைப்படுத்த அப்படின்னு வசனம் இருக்குதா? ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியில் அந்த வாசிங்க. 8ஆம் ரோமர் 8 எதற்காக ஆண்டவர் நம்மை முன்குறித்தார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். 29வது வசனம் வாசிங்க. 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எதற்காக முன்குறித்திருக்கிறார்? அவருடைய குமாரனாகிய, சொல்லுங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய். ஒப்பாய் சொல்லுங்க. ஒப்பாய்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம ஒத்திருக்கும்படி, அவரை போல வாழும்படி நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லுங்க. நீங்களும் கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, ரொம்ப டைட்டாக இருக்காதீங்க, ரொம்ப இறுக்கமாக இருக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு கூட. ஆமென் சொல்லுங்களேன். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் நம்மிலே காணப்பட வேண்டும் என்று நம்மளை முன்குறித்திருக்கிறார். இது நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்குறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா அந்த முன்குறிக்கப்பட்டதான தேவனுடைய சாயலுக்கு நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்னா தகுதிப்படுத்தி கொண்டு அதுக்கு ஏற்ற உருமாற்றத்தை நமக்குள்ள உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். சரிதானா? சரி. நான் இப்போ நான் அந்த வசனத்தை இது செய்திக்கான வசனம் இல்லை, இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமே தான் நான் வசனத்துக்கு நேராக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நேராக இப்போ போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொண்டோம்னா அடுத்து நம்ம போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். தேவன் நம்மை முன்குறித்தது ஒரு நோக்கத்துக்காக, தேவன் நம்மை அழைத்தது ஒரு திட்டத்திற்காக. ஆமென். அப்படி இருக்கும்போது நாம் எதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டோம், தேவனால் அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம்ங்கிறத நம்ம மனதில் தெளிவாக இருந்தால் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம் என்ன செய்யணும், நாம் எப்படி அதற்கு ஒத்து அதற்கு இணைந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் அவ்வப்போது அல்லேலூயாவும் ஸ்தோத்திரமோ எதுவும் சொன்னாதே உங்களுக்கு உங்கள் சிந்தை இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனபடினால தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்த தேவன் அந்த சாயலை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு முதலாவதாக நமக்கு என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார், முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளைய மாத்திட்டார். அதுக்கப்புறம் தானே சாயலுக்குள்ளே போறாரு. ஆமென். ஒரு மனுஷன் நம்ம காமனா யோசிப்போம், கவனிங்க. ஒரு மனுஷன் எப்ப அவனுடைய கேரக்டர்ஸ் மாற ஆரம்பிக்குது? அதுவும் உண்மைதான். இன்னும் சொல்லுங்க. ஒரு ஆளுடைய நடவடிக்கை, சுபாவம், அவங்களுடைய தன்மை எப்ப மாறுது?
யாரை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, நான் காமனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வராதீங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மனுஷனுடைய நடவடிக்கை எப்போ மாற ஆரம்பிக்குது? அதாவது இவனுடைய பழக்க வழக்கம், இவனுடைய கவனம், இவன் வந்து யாரோட ஒட்டுறான், யாரை ரசிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து அவனுடைய மாற்றம். ஒரு பையனை பார்த்துக்குங்க, இல்லை ஒரு பொண்ணை பார்த்துக்குங்க, அவன் நல்லாத்தையும் அவங்க அம்மாவோடய வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் சென்று பார்த்தா டக்குன்னு முடியை கட் பண்ணி அப்படி இப்படிம்பான். இவன் வந்து என்ன செய்வான்னாக்கும் ஒரு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணுவான். லேசாக மீசை முளைக்கும் போதே ட்ரன்னு என்ன செய்வான்னா, அது ஏதோ ஒரு மாற்றம், முடியல, உடையில, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன செய்யுது. ஏன்னா அவன் யாரையோ என்ன செய்யறான் சொல்லுங்க, எதையோ அவன் பார்த்து ரசிச்சிருக்கிறான். ஆமென். அவனுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. அதனால அது மாதிரி நான் மாறணும்னு விரும்பி தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், தன்னுடையதான செயல்பாடுகளை என்ன செய்யறான், மாத்திக்கிறான். ஏற்கனவே இருக்கிறத விட இப்ப வந்து வேற மாதிரி மாத்திடுறான். அதானே சரி? ஆமே. இப்ப நம்ம எல்லாரையும் கர்த்தர் எதுக்காக முன்குறிச்சிருக்காரு? இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லுங்க. அவருடைய குமாரன் அவர் யாரோ மாதிரி சொல்லப்படாது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மாறும்படி, அவர் ஒப்பாயிருக்கும்படி, அதை போல மாறும்படி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். அப்பனா நாம எப்படி மாறணும் அப்படின்னா, எப்படி மாற முடியும் அப்படின்னா, அதை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். எப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு காரியத்தின் மேல ஒரு மனுஷன் மனதை செலுத்தும் போது, ஆமென், கவனத்தை செலுத்தும் போதுதான் அங்க மாற்றம். முதல் மாற்றம் எங்க வருதுன்னா மனசுல. முதல் மாற்றம் எங்க வருது? மனசுல. கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் என் கூட சண்டைக்காரங்க மாதிரியே உட்காந்துருக்கிறீங்களே, கொஞ்சம் பேசுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க தப்பா சொன்னாலும் தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை எடுத்து பாருங்க. எல்லாம் கவனிங்க, எல்லாம் வசனத்தை கவனிங்க. பிலிப்பியர் 2:5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படிங்கிற. நம்மளை மாற்றணும்னு பிளான் பண்ணது எது மாதிரி? இயேசுவை போல, கிறிஸ்துவை போல. மாற்றணும்னு நினைச்சது, முன்குறிச்சது, தேவன் நினைச்சு நம்மளை அழைச்சது கிறிஸ்துவை போல. நாம கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள எது இருக்கணும்னா அவருடைய சிந்தை. அதைத்தான் நான் முதல் சொன்னேன். ஒரு மனுஷன் மாறுகிறதற்கு அடிப்படை அவனுடைய சிந்தை. சிந்தையில ஒரு மனுஷனை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பப்ளிக்காவே பேசுவோம். ஒரு ரஜினிகாந்த் ரசிகனாக இருக்கிறான் அப்படின்னா, அந்த காலத்தை நாங்கள் பார்த்ததை சொல்கிறேன். நாங்கள் இந்த தெருவில், கோணத்தூரில் வாழும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரன், நல்ல சகோதரன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர் வந்து தீவிரமான ரஜினி ரசிகர். தீவிரம்னா படம் ரிலீஸ் ஆனால் முதல் டிக்கெட் வாங்கி முதல்ல போகணும்னு விரும்புகிறவர். அது அவர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தார். அந்த படத்தில் ரஜினிகாந்த் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரோ, அவர் எப்படி சீவி இருக்காரோ, அவர் எப்படி மீசை வச்சிருக்காரோ, அவர் எப்படி அப்படி சீக்கிரட்டை அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிக்கிறாரோ, எல்லாத்தையும் முதல் படத்தை பார்த்து வந்து அப்படியே செய்வாப்புல. தெருவில் போகும்போது அப்படி தூக்கி போட்டு அப்படி கப்புன்னு பிடிச்சிட்டு தான் போவாப்புல. படத்துக்கு படம் ஒரு ஸ்டைல் வந்து நடிகர்களுக்கு வரலாம், ஆனால் இவர் படத்துக்கு படம் தானும் மாறிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஆனால் எப்படித்தான் அவ்வளோ செலவழிப்பாரோ அதே மாதிரி பேண்ட்டு, அதே மாதிரி பெல்ட்டு, அதே மாதிரி கிராப்பு, அப்போ போதில் அந்த இப்படி கூடிய இந்த இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பங்கு வச்சு
என்னென்னவெல்லாம் செலவழிச்சு அப்படி நடந்து போனா, அப்படி ரஜினிகாந்த் நடந்து போன மாதிரியே போவாப்புல. பார்த்தீங்க, சாதாரணமாக நடக்க மாட்டாப்புல. ஒரு ரஜினிகாந்த் படத்துல எப்படி ஸ்டைல் பண்ணி நடந்து வராப்புல, அதே மாதிரி தெருவில் நடந்து வாப்புல. எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நான் நேரா பார்த்ததை சொல்றேன். நான் இப்ப யோசிக்கிறேன், அப்ப எனக்கு தெரியல இவன்டா ரஜினி ரசிகன் அப்படிங்கிற மாதிரி நாங்க அப்போது சொல்லுவோம். ஆனா இப்ப யோசிக்கிறேன், அவன் மனசுல ரஜினி என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க, அப்படியே நிறைஞ்சிட்டான். அந்த நடிகருடையதான ஆக்டிவிட்டிஸ், நடிகருடையதான ஸ்டைலு, பேச்சு, செயல்பாடு. அந்த நாட்கள் நான் படம் பார்த்தது கிடையாது. அந்த நாட்கள் என்னது, ரஜினிகாந்த் அப்படி சீக்கிரட்டை தூக்கி போட்டு ஆண் முழுங்கி நறு மென்னு முழுங்கிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. இவனு அப்படி முழுங்கிட்டான். அப்படி அவர் என்ன செஞ்சாலும், அவர் பார்த்து தலை கீழே விழுந்து செத்தானா இவங்களுக்கு செத்துருவாங்க போல. புரியுதா உங்களுக்கு? இல்ல சொல்றேன், அவன் டூப்புக்கு போடுவான், அது வேற விஷயம். அவர் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவிடுவார், ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்தை தாவிடுவார், அது வேற. அதை டூப்பு போட்டு என்னத்தையா செய்வாங்க. இவங்க நிஜமாவே செஞ்சு கீழே விழுந்து செத்துருவாங்க. அப்படிப்பட்ட வெறிய ஆட்கள் இருக்கிறதுக்காக நான் பார்த்துருக்கேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, மனசுல எது நிரம்புதோ அது அப்படியே வாழ்க்கையில சொல்லுங்கம்மா. என்ன 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 வருது? நீங்க கண்ணை மூடி இருக்கீங்களா, தூங்குறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா சத்தமா சொல்லுங்க, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க. அல்லேலூயா. எது மனசுல நிரம்புதோ அதுதான் வாழ்க்கையில என்ன செய்யும். மனசுன்னா சிந்தை. உங்க நினைவுல எது நிரம்புதோ அதுதான் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. உங்க மனசு எதால நிரம்பி இருக்குது? அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஆமென். சொல்றது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் அவரு தன்னை பற்றி ஒரு வசனத்தை சொல்றார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 கடைசி. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. என்ன சொல்றாருங்க? கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்றாரு? எங்களுக்கு எந்த சிந்தை உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவினுடையதான சிந்தை எங்களுக்கு வந்திருக்குது, உண்டாயிருச்சுங்கிறார். அதை தான் பிலிப்பியர்ல சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்ததோ அந்த சிந்தை உங்களுக்குள்ளயும் வரட்டும் அப்படின்னாரு. நம்மளை எதுக்காக முன்குறிச்சிருக்காரு? பேசிக் இதுதான். கிறிஸ்துவை போல ஒப்பாகனா அவரை போல மாற. ஆமென். கொஞ்சம் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அவரை போல மாறணும் அப்படின்னா சிந்தை மாறணும். சிந்தையில மாற்றம் வந்தா, கத்தரிக்காய் முத்துனா சொல்லுங்க, கடைவீதிக்கு வர்ற மாதிரி சிந்தையில வந்தா வாழ்க்கையில வந்துடும். அல்லேலூயா. சிந்தையில வேற ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது. சிந்தையில வெவ்வேறையா எதையோ நினைவு இருக்குது, எதையோ ரசிக்கிறோம், எதையோ பார்க்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில அதுவும் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மாத்திரம் பேசல, இது மெயினான சத்தியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்குள்ள வரணும் அப்படின்னு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். நான் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துவை போல மாறுவதற்காக. அப்படி மாறணும் அப்படின்னா சரி இருக்கட்டும். மாறலைன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆகும்?
ஐயா நான் மாறல, நான் வாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு என் மனசும் மாம்சம் விரும்பினபடியே வாழ்ந்துக்கிட்டு போறேன். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் தான் அழைப்பை மாற்றவே கொடுத்த கிருபையை எடுக்க மாட்டார். உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரு, அழைப்பு கொடுத்துருக்காரு, கர்த்தர் உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்காரு, சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு, எல்லாம் அவர் உண்மை உள்ளவர், அவர் செய்து கொண்டே. ஆனால் நான் என் சிந்தையை அதன் மேலே பதிக்கவே கிடையாது. என் சிந்தையை எதன் மேலேயோ பதிச்சு வச்சிருக்கிறேன். என் சிந்தை பூரம் உலகத்தின் மேலே இருக்குது, என் சிந்தை பூரம் வேற ஒரு காரியத்தின் மேலே இருக்குது, என் சிந்தை பூரம் வேலை வேலை வேலைன்னு இருக்குது, என் சிந்தையெல்லாம் பணம் 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 பணம்னு இருக்குது. ஏதோ ஒரு காரியம் உங்க சிந்தைய நிரப்பி இருக்கு. அல்லேலூயா. மாறலையா? கர்த்தர் அழைச்சது உண்மைதான், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைதான், உங்களுக்கு கிருபை கொடுத்தது உண்மைதான், உங்களுக்கு போதிச்சது உண்மைதான், சொல்லி கொடுத்தது எல்லாம் ரைட்டு தான். அவர் சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் வேலையை அவர் கிளீனாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீ கேட்டாலும் கேளாவிட்டாலும் கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாமற் போனாலும் அவர் தன்னுடைய காரியத்தில் உண்மை உள்ளவர். ஆமென். நீ கேட்கலைங்கிறதுக்காக சத்தியத்தை சொல்லாமல் இருக்க வைக்க மாட்டாரு. நீ விரும்பலைங்கிறதுக்காக விரும்புறதை செய்யவும் அவர் விரும்புகிறபடி நம்ம மாறத்தை நம்மளை அழைச்சிருக்கார். அதை மனசில் வச்சுக்கணும். இவர் பேசுகிறதே எனக்கு பிடிக்கலை, இவர் பேசுகிறதே கொஞ்சம் கடினமாக இருக்குது, இவர் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு மனசு கஷ்டப்படுது, அதை பற்றி கர்த்தர் கவலைப்படவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார். நீ செய்கிறது சரின்னு என் விருப்பம் இது. ஆமென் சொல்லுங்களேன். நீ என் சாயலா மாறலைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாது. வர முடியாதுங்கிறத விட நான் உன்னை கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம போக வேண்டிய தூரம், போக வேண்டிய இடம் எது? பரலோகத்துக்குள்ளே தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்குள்ளே போகணும்னு சொல்லி ஓடி ஓடி அதுக்காக தேடி தேடி போக முடியாமல் அவர் கூட்டிகிட்டு போக முடியாது. விட உன்னைய வச்சு நான் என்ன செய்ய முடியாதாங்க? குடும்பம் நடத்த முடியாதுடா. அங்கே போய் நீ தனி ராஜ்யத்தை என்ன செஞ்சிருவ? சங்கத்தை தொடங்கிடுவ, ஜாதி சங்கத்தை. மனம் திரும்பலைனா ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவனுடையதான நீங்கள் தன்மையை பார்த்தீங்கன்னா அந்த சிந்தை என்ன தெரியுமா? கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை 2-3 விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்கிறோம்ல, கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன? பதில் சொல்லுங்க கொஞ்சம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு சொல்றாரு. என்ன சிந்தை? முதல்ல பிதாவுடைய சிந்தை அப்படிங்க. அவருடைய சித்தம் தான் இவருக்கு ரைட்டு. அதை தான் இப்போ என்ன அவருக்குள்ள இருந்தது ரைட்டு, அவருடைய சிந்தை எனக்குள்ள வரணும்னா அது என்னன்னு தெரிஞ்சா தானே செய்ய முடியும். பைபிளத்தையும் எழுதி கொடுத்துருக்காருல, படிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு தான், படிச்சுக்கோங்க. அதை படிப்பித்து கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். அதே அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே. 2வது வசனமா எதுல? பிலிப்பியர் 2:2. பிலிப்பியர் 2:2 வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ரைட். இதுல நம்ம எடுக்கிற ஒரே வார்த்தை ஏக சிந்தை. சொல்லுங்க. ஏகம்னா என்ன அர்த்தம்? ஏகமா, ஏக சிந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே. ஆமென். இப்ப என்ன ஒரே அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்படும் சபையாகிய எல்லாரையும். இப்ப நான் இப்படி எடுக்கிறேன், என்னன்னா உங்களை அழைத்தவரோடு ஒரே சிந்தை. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிறதுபடினா சபையாராகி எல்லாரும் ஒரே சிந்தை. ஆனா இங்க நாம எடுக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா, பிதா என்ன நினைச்சாரோ அதை அவர் நினைச்சார். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி என்ன சொன்னாரு? அவருடைய சிந்தை என்னன்னா பிதாவினுடைய சிந்தையும் அவர் சிந்தையும்
ஒன்றா இருந்தது. அதனால தான் பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமா இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். பிதாவோடு ஒரே சிந்தையாய் இருந்த இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவராயிருந்தார். இப்ப நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவரோடு நாம் ஏக சிந்தையாய் ஒரே சிந்தையாய் சொல்லுங்க மாறணும். ஃபர்ஸ்ட் எழுத நீங்க ஒரு பாயிண்ட், நான் 4 பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவேன், நீங்களே இதை நிறைய புரிஞ்சுக்கோங்க. ஏக சிந்தை அப்படின்னா கிறிஸ்துவோடு இணைந்த சிந்தை. கிறிஸ்துவோடு நம்முடைய சிந்தை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன். உங்க சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தனையும் ரெண்டும் ஒன்னா. நிறைய பேர் சொல்லலை, சொன்னாதான் உள்ள போச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தையும் என் சிந்தையும் ஏகமாய் ஒன்றாய் மாற வேண்டும். ஆமென். ரைட். முதல் காரியம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. முதல் காரியம் என்னது? ஒரே சிந்தை. யாரோடு? கிறிஸ்துவோடு. ஓகே. 2வது காரியத்தை பார்க்க 3வது வசனத்தை வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். 2வது காரியமா நீங்க பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை முதல்ல ஏக சிந்தை. ஆமென். பிதாவும் அவரும் ஒரே சிந்தனையில் இருந்தார்கள். 2வது ஆண்டவர் சொல்றாரு, நான் கவனிக்கிறீங்களா? வசனத்தை வாசிங்க. எடுத்து பைபிள் வச்சிருக்கோம், கையில் எடுத்து வசனத்தை வாசிங்க, இல்லாட்டி தூக்கம் வந்துடும். பக்கத்தை எடுங்க, 271 பக்கத்தை எடுங்க. பிலிப்பியர் 2:3 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை. போதும். மன, அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. மனத்தாழ்மை. சொல்லுங்க. இந்த பக்கம் சத்தமே கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மனத்தாழ்மைங்கிறது என்ன? மனத்தாழ்மைங்கிறது என்ன? சரியா சொன்னா 3 எழுத்து தான். சொல்லுங்க பாப்பா. மனத்தாழ்மைன்னா என்ன? அதைத்தானே அவங்க இன்னொரு வார்த்தையில சொன்னாங்க. தயவா? மனத்தாழ்மைனா மத்தேயு 11ஆம் அதிகாரம் எடுங்க. 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மனத்தாழ்மை என்ன? மனத்தாழ்மைனா இயேசு. மனத்தாழ்மைனா என்னது? நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன். அப்படித்தானே இருக்குது. நான் சாந்தமும், அவங்களுக்குள்ள ஒரு கமா வேணும். சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. இயேசு எப்படி இருக்காரு? அவர் ஆடு மேய்க்கிறது மாதிரி கையில குச்சி வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்படியா? கவனிக்கணும், பதில் சொல்லுங்க. அவரே மனத்தாழ்மையா இருக்கிறார். நான் சாந்தமும், சொல்லுங்க, மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மனத்தாழ்மைனா இயேசுதான் மனத்தாழ்மை. ஆமென். அதுக்கு ஒரு விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனத்தாழ்மைனா என்னங்க? இயேசு அப்படின்னா ரொம்ப ஒன்று எனக்கு புரியலையே அப்படின்னா, மனத்தாழ்மைக்கு விளக்கம் அந்த வசனத்திலேயே பாதியில் இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 2:3 எடுங்க.
ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். மனத்தாழ்மைனா என்ன தெரியுமா? மனத்தாழ்மை ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா தன்னை விட மற்றவர்களை உயர்வாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. சிம்பிளா உங்களுக்கு பாடம் நடத்துன மாதிரி சொல்றேன், எளிமையா புரியட்டும். மனத்தாழ்மைனா என்னன்னா, அவர் இயேசு, அவர் அந்த குணம் வந்து அப்படி இயேசுக்குள்ள இருந்தது. நானே மனத்தாழ்மைன்னு சொன்னார். ஆமென். அந்த மனத்தாழ்மை, அந்த கிறிஸ்து எனக்குள்ள என் சிந்தையில வந்துட்டார்னா எப்படி நான் மாறுவேன்னா, என்னையை விட ஒருத்தனும் யோக்கியம் கிடையாது. அவனை விட நான் நல்லவன், அவங்கள விட நான் பரவாயில்ல, இவரை விட நான் பரவாயில்ல, அப்படி இல்லை. எப்படி? தங்கள் அங்க என்ன சொல்லப்படுது? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அந்த எண்ணம் தான் தாழ்மை, அந்த சிந்தை தான். உங்களை விட மற்ற யாரையாகிலும் நீங்க குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா பெருமைன்னு அர்த்தம். மனத்தாழ்மைக்கு எதிரி என்னது? எழுதுறீங்களா? எழுத தெரிஞ்சவங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. மனத்தாழ்மைக்கு எதிரி பெருமை. பெருமை என்ன செய்யும்னா, இவங்கெல்லாம் ஒரு ஆளாகும், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க சொல்லிக்கிறதுக்கு என்ன இல்லை, லாய் கிடையாது. இதெல்லாம் பைபிளை தூக்குறதுக்கே, நீ எல்லாம் எதுக்கு சபைக்கு வர்ற, இந்த வார்த்தைகள்லாம் வரும். யாருக்கு? பெருமை உள்ளவனுக்கு. இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கே என்ன இல்லை, அருகதை கிடையாது. அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? நான் யோக்கியன், நான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சிந்தை எப்படின்னா, ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆமென். அவளை கொண்டு வந்து ஊரே வந்து இழுத்துட்டு வந்து கல்லறிய உட்கார்ந்து இருக்குது. என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு ஆண்டவர் அந்த பெண்ணுடையதான ஆத்துமாவை விடுவிக்கிறதுக்கு அவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அந்த நேரத்தில் அந்த தாழ்மையின் சிந்தை இருந்ததுனால அவளை அவர் பார்க்கும்போது எப்படி பார்த்தார் தெரியுமா? இவ என்னமோ மாட்டிக்கிடாத எத்தனையோ பேர் சிந்தையில் என்ன செய்கிறாங்க, விபச்சாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தாழ்மையான சிந்தனை பார்த்து, மற்றவர்களை பார்த்து அந்த உயர்வான நினைவு இருந்ததுனால அவளை எப்படியாக என்ன செய்யணும்னா விடுவிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி சொன்னார், உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவன் முதல்ல கல்லறி என்னன்னு மறுபடியும் குனிஞ்சுக்கிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்காங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்க பெருமையில் இருக்கிறான். நான் வந்து என்ன இல்லை, தவறு செய்யலை. இந்த பொம்பளை என்ன செஞ்சிட்டா, வசனத்துக்கு மீறி விபச்சாரம் செஞ்சு மோசையின் கட்டளை என்ன செஞ்சிட்டா, மீறிட்டா. அப்படின்னா நீ தன்னை பார்க்கல. சொல்லுங்க, தன்னை பார்த்தாங்களா? ஆண்டவர் ஒரு வேர்டு கொடுத்தாரு பாருங்க. அப்படியே இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் போன உடனே என்ன ஆச்சு? தன்னுடைய மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு, அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என்ன கடிந்து கொண்டார்கள் நினைக்கிற? டே பப்ளிக்கா கீழே கிடக்கிற பொண்ணு, அந்த பொம்பளை விபச்சாரத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்துட்ட, நீ யோக்கியமாலே அப்படின்னு தான் மனசாட்சி என்ன செய்து, ஒரு பாவமும் செய்யாதவன் முதல் கல்லை, அப்படிதான் சொன்னார். உடனே அந்த இடத்துல ஆவியானவர் வந்து கிரியை செய்கிற போது என்ன நடக்கும்னா, அவர்களுடைய
குறைய ஆண்டவர் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஏசுநாதர் சொன்னாரா, இங்கே வாடா, இங்கே வாடா, நீ அன்னைக்கு தப்பு செஞ்சியா இல்லையா அப்படி சொன்னாரா? அவருக்கு தெரியுமா இல்லையா? ஏசுநாதருக்கு தெரியுமா இல்லையா? அந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பாருங்க, ஒரு ஆச்சரியமான வசனம். நான் அந்த வசனத்தை வாட்சி ஏசுநாதர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் சூப்பரான வசனம் வாசிங்களேன். 26 வாசிங்க. 8:26. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை கவனிங்க எல்லாம் பாருங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் தெரியும் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த இடத்துல தமிழ்ல நம்ம புரியும்படி பேசினா, ஏலே உங்களை பத்தி எனக்கு உங்க வண்டவாளம் பூரா தெரியும்டா. என்னை அனுப்பின சத்தியம் உள்ள தேவன் அவர் சொன்னதை, அவர் செய்ய சொன்னதை, அவர் செய்ய காட்டுனதை, என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்ய நான் வந்திருக்கிறேன். உங்களை பத்தி எல்லாம் உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் ஏத்துறது என் வேலை. புரியுதா உங்களுக்கு? ஏசுநாதருக்கு உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அப்படி படம் மாதிரி தெரியும். அங்க நிக்கிறவங்களுடைய யோக்கியதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் சொன்னார், உங்களில் ஒரு பாவமும் செய்யாத உத்தமன் இருந்தால் முதல் கல்லை இந்த பெண் மேலே எரிய கடவன்னு சொல்லிட்டு அமைதியா மறுபடியும் உட்கார்ந்து என்ன செஞ்சாரு? அதே மனத்தாழ்மை. என்னன்னா, குற்றம் உள்ளவனையும் குற்றப்படுத்தாதது. மனத்தாழ்மைன்னா என்னங்க? கொஞ்சம் சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லுங்க, மனத்தாழ்மைன்னா என்ன? சேர்ல ஒருத்தருமே உட்காரலையா? வெறும் சேர் தான் இருக்கோம். எனக்கு தான் ஒரு மாயமா தெரியுதோ? சொல்லுங்க, மனத்தாழ்மைன்னா என்ன? குற்றம்னு தெரிஞ்சு, பப்ளிக்கா தெரிஞ்சு கீழே கிடக்கிற பெண் ஒருத்தி, மற்றவங்களெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிற குற்றம், அதெல்லாம் ஆண்டவருக்கு அப்பட்டமா தெரியும். ஆனா ஒருத்தரையும் குற்றம் சாட்டாம கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை. அவங்கெல்லாம் நியாயம் தீர்க்க வந்தாங்க. ஏன்னா நீ செஞ்சதை பார்த்து என்ன செஞ்சுட்டான்? பிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டு இருக்கும் போது பிடிச்சு விட்டாங்க. அதைத்தான் அகஸ்டின் அண்ணன் ஜெபக்குமார் ஒரு இது பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, ஏன் இந்த பொம்பளையை பிடிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? ஏன் இந்த பொம்பளையை பிடிச்சிட்டு வந்து ஏசுநாட்டை கொடுத்தாங்க தெரியுமா? அவ எப்போ இருந்தோ விபச்சாரம் செய்கிறவதான். யாரு முந்தி போறதுன்னு அன்னைக்கு சண்டை வந்துருச்சு இவங்களுக்குள்ள. புரியுதா உங்களுக்கு? அந்த விபச்சார ஸ்திரீட்டை யாரு முந்தி போறதுன்னு சண்டை. ஏண்டா நான் போக முன்னாடி நீ இன்னைக்கு முன்னாடி போயிட்டியாடா அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்த உடனே அவளை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான்? கையும் மையுமாய் பிடிச்சிருந்தா புருஷன் அந்த மனைவி அந்த கணவன் அந்த ஆணும் பெண்ணும்ல வந்திருக்கணும். ஏன் ஆணை விட்டு விட்டாங்க? அப்போ நான் இவனில் ஒருத்தன் தான் அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஏசுநாதருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. கையும் மையுமாய் பிடிச்சேன்னா களவாண்டவனை கையும் மையுமா பிடிச்சா அந்த பொருள் கையில் இருக்கும்ல. அப்போ அவன் விபச்சாரம் செஞ்சான்னா அந்த ஆணங்க திருட்டு பயக. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்தார், அதை கூட திருடன்னு சொல்லலை. உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ. அல்லேலூயா சொல்லுங்க. மனத்தாழ்மைனா என்னன்னு புரியுதா? மனத்தாழ்மைனா என்னதுங்க? தப்புன்னு தெரிஞ்சு கையும் மையுமா பிடிச்சவனை கூட அவனை தண்டிக்கவும் இல்லை, அவனை பாவின்னு சொல்லலை, அவனை குற்றவாளின்னு சொல்லாம அவனையும் உணர்த்தி இவளையும் காப்பாற்றி. ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் மனத்தாழ்மை. ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்கணும். ஆமென். நமக்குள்ள மனத்தாழ்மை இருக்குன்னா ஒரு தப்பு செஞ்சவங்களை பார்த்து டம்பட்டம் அடிக்கிறது. டப்ப 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 டப்பன்னு அந்த அவன் அப்படி இவன் அப்படி இவன் இப்படி இவன் இப்படி செஞ்சுட்டான் இவன் எப்படி செஞ்சுட்டான் இவன் இப்படி இவனை பற்றி உனக்கு தெரியுமா அவன் அப்படியாகும் அப்படின்னு சொல்றது என்னது? அப்படி என்ன சொல்றது என்னது? பெருமை. அடுத்தவனுடையதான குறைய தம்பட்டம் அடிக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? நான் யோக்கியேன் நான் யோக்கியேன் நான் அந்த தப்ப செய்யலேன்னு சொல்றதுதான்
வெளிப்பாடு என்னன்னா அவன் அப்படின்னா நான் அப்படி இல்லைன்னு அர்த்தம். இயேசு யாரையும் கை நீட்டி குற்றம் சொன்னதே கிடையாது. யாரையாவது விரல் நீட்டி இயேசுனார் குற்றம் சொல்லியிருக்காரா? நீங்க எங்கேயாவது வாசிச்சிருங்க பார்ப்போம். எங்கேயும் வாசிக்க முடியாது. ஆமென். அதே ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு என்ன செய்றேன்? சொல்லுகிறேன். அப்பா எனக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், செய்வேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை, முதல் சிந்தை என்னதுங்க? முதல்ல என்னது? ஏக சிந்தை. அழைத்தவரோடு ஒன்றித்து, அழைத்தவரும் இவரும் ஒரே சிந்தை. ரெண்டாவது மனத்தாழ்மை. மனத்தாழ்மைக்கு விளக்கம் தான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா, நம்மளை விட யாரையும் கீழானவர்களா நினைக்கக்கூடாது. அவன் ஒருவேளை தப்பே செஞ்சிருக்க, பாவமே செஞ்சிருக்கட்டும். ஆமென். அந்த பாவிகளுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பரிசுத்த நிலைமை தான் தாழ்மை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 4வது வசனத்தில் வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4வது வசனத்தில் 3வது காரியம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையில 3வது காரியமா என்ன பார்க்கிறோம்? வாசிங்க. அவனவன் ஒவ்வொருவரும் தனக்கானவைகளை அல்ல, தனக்கு 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 தனக்குன்னு அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை என்னன்னா, எப்பொழுதும் அவர் பிறருக்காகவே வாழ்ந்தார். ஆமென். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் கர்த்தர் கொடுக்கிறார். நமக்காக எவ்வளவு எடுத்துக்கொள்ளுகிறோம், நம்மை படைத்ததற்காக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறோம், நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், கர்த்தர் நமக்கு எவ்வளவு சம்பாத்தியத்தை கொடுக்கிறார், நமக்கென்று எவ்வளவு வைத்துக் கொள்ளுகிறோம், பிறருக்காக எவ்வளவு செலவழிக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மைக்கில் வாசிக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தனக்கானவைகளை அவர் சொல்ற அல்ல. அல்லன்னா என்ன அர்த்தம்? இல்ல, நீ உனக்காக சிந்திக்காதே அப்படிங்கிறார். நம்ம சிந்தை எப்படி இருக்குது? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்குத்தான். நம்ம மைண்ட் அப்படித்தானே இருக்குது. உள்ளதா இல்லையா? உள்ளன்னு சொல்லிடுறேன். எனக்கு 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 எனக்குங்கிற சிந்தனை நம்மகிட்ட நிறைஞ்சு இருக்கே தவிர பிறருக்கானதை யோசிக்கிறதுக்கான ப்ராட் மைண்டே நமக்குள்ள என்ன செய்யல. நான் யாரையும் மனசுல வச்சு சொல்லல, கர்த்தருக்குள்ள இருக்கிற சிந்தை. ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னது, இந்த சிந்தை மாறினா வாழ்க்கை மாறும். சிந்தை மாறினா அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்படி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உங்க சிந்தை மாறினதுனாத்தான் நீங்க மாற போறீங்க. இல்லாட்டி நீங்க உங்க சிந்தையின்படியே சீரழிய போறீங்க. ஆமென். என் சிந்தை சீரழிஞ்ச சிந்தையா இருக்குது, என் சிந்தை பூரம் சுயநலமா இருக்குது, என் சிந்தை பூரம் பெருமையா இருக்குது, தேவனோடு என் சிந்தை ஒத்தே போக மாட்டேங்குதுன்னா என்ன செய்வார் கர்த்தர்? உங்களை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அப்படியெல்லாம் வாழ வைக்க முடியாதுங்க. ஒரு கணவனும் மனைவியும் 2 பேரும் என்ன செய்யறோம்? புதுசாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம். 2 பேருடைய குணமும் வித்தியாசமாகத்தான் இருக்குது. அவள் வேற இடத்துல பிறந்தா, நம்ம வேற இடத்துல பிறந்து வளர்ந்துருக்கோம். ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரியாத்தான் அப்படி எப்படிமா முரண்டுதான் பிடிக்குது. சரியா வராது அப்படின்னு உடனே வெட்டி விட முடியுமா? கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன செய், அவருக்கு எது பிடிக்கும் நீ பாரு, உனக்கு எது பிடிக்கும் அப்படி கொஞ்சம் இவங்க விட்டு கொடுக்கணும், அவங்க விட்டு கொடுக்கணும். அப்படித்தானே நான் சொல்கிறது? உண்மையே இல்லையாங்க? 2 பேரும் ஒரே சிந்தியாவும் 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? புருஷன் பொண்டாட்டியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க பாஸ்டர். அது வேற நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குங்கிறீங்களா?
நீங்கள் நல்லா தானே போய்கிட்டு இருந்தீங்க சத்தியத்தை, பிறதுக்கு வீட்டை நினைப்படுத்துனீங்க. அதை நினைக்கும் போதே எங்களுக்கு கொதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரியுது உங்களுக்கு, எனக்கு புரியுது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திச்சு, ஒரே மாதிரி பேசி, ஒரே மாதிரி அப்படியே சேம் கேட்டகரியில் யாராவது அமைதா? 1000ல் 1 கூட அப்படி என்ன செய்யறது இருக்காது. நான் சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் எவ்வளோ நாள் கூட வாழ்ந்துட போறீங்க? 25 வயசில் கல்யாணம் முடிக்கிறீங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறீங்க? சேர்ந்து, நான் சொல்கிறேன், சேர்ந்து வாழ்கிறது எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்துட போறீங்க? 100 வருஷம் வாழ்ந்தாலும், அதாவது மொத்தத்துக்கு ஆயுசில் 100 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு 75 வருஷம் தானே கூட இருக்க போகிறோம். அதுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் முந்திடுவாங்க. ஒரு 60 வருஷம் கூட இருப்பீங்களா அதிகபட்சம்? கல்யாணம் முடிச்சு 60 வருஷம் ஆன ஆள் யாராவது இருந்தால் கை உயர்த்துங்க. கல்யாணம் முடிச்சு 60 வருஷம் ஆனவங்க இருக்கீங்களா? ஒருத்தரும் இல்லை. 60 வருஷம்னாலே 85 வயசாச்சு. 2 பேரும் 85 வயசுக்கு மேலே இருக்கோம். இல்லை, இந்த ஒரு 60 வருஷம் 50 வருஷம் கூட வாழ போகிறதுக்கு எத்தனை விட்டு கொடுத்தல், எத்தனை முரசல், எத்தனை அனுசரிப்பு செய்கிறோமா இல்லையா? பிடிக்கலதே அதுக்காக என்ன செருப்பா போது கலட்டி போட்டு போகிறதுக்கு அனுசரித்து போ சொல்கிறோமா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? அவ அப்படித்தேன், அவர் அப்படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, மாற்றிட முடியுதா? ஐயா யோசிக்கிறாரு, அப்படி மாத்தினாதே நான் ஏன் இப்படி உக்காந்துருக்கிறேன்? ஒரு வார்த்தையை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, பேசுற வார்த்தையை கூட நம்மளால மாற்ற முடியல. விட்டு கொடுத்து போறோம்ல, ஊரு சிரிச்சிரும்னு சொல்லி சேர்ந்து வாழ்றோம்ல, ஆமேன்னு சொல்லுங்க. சகிக்கிறோம்ல, நிச்சயமா உங்களை என்னையும் வச்சு குப்பை கொட்டணும்ல அவரு, ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடே ஒண்ணுக்கு ஒன்னே நீ இந்த பாடு வர்ற, நான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு வந்து வச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற அத்தனை பிரிவினையும் அங்க வந்துடும். அதனால இங்கேயே என் சிந்தைக்கு ஒத்த சிந்தை, இங்கேயே என்ன போல அவன் நினைக்க, என்ன போல மாற வச்சுட்டு தான் கொண்டு போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யார் பரலோகத்துக்கு போவா? யாரு பரலோகத்துக்கு போவா? இப்ப சொல்ல முடியாது, நான் தான் போவேன்னு சொல்ல முடியாது. எதுக்கு எடுத்தாலும் உடனே நான் தான் பரலோகத்துக்கு போய், என்னமோ எனக்கு தான் சொந்த வீடு கட்டி வச்சிருக்கிற மாதிரி. அதெல்லாம் ரைட்டு தான், சொந்த வீடு இருக்கு. ஆனா யாருக்கு இருக்குன்னா அவரோடு ஒத்து போறவங்களுக்கு. எதோட ஒத்து போறவங்களுக்கு? அவருடைய சிந்தை, அவருடைய குணம், அவருடைய தன்மை. ஆமே. எவ்வளவு நாள் வாழ போறீங்க? 100 வருஷமா? பரலோகத்தில் எவ்வளவு நாள் வாழ போறீங்கன்னு கேட்டா 100 வருஷம்ங்கிறீங்க. 100 வருஷம் தானே? யுகா யுகமா அப்படின்னா கோடான கோடி வருஷங்கள் நித்திய ராஜ்யம். ஆமே. அதுக்காக இந்த சின்ன வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு ஒத்த சிந்தையும், ஆண்டவருக்கு ஒத்த நினைவும், ஆண்டவர் சொல்றபடி கீழ்ப்படிதலும் வந்துருச்சுன்னா, அல்லேலூயா, ஆண்டவர் தான் சொல்றாங்க. அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா பலருடைய முகம் உங்களுக்கு தெரியும், தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லாருடைய குணமும் இயேசுவை போல இருக்கும். பரலோகத்தில் யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இயேசுக்கள் தான் இருக்க போறாங்க. கிறிஸ்துவினுடையதான அடியார்கள், கிறிஸ்துவை போல மாறினவர்கள் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவரை போல அப்படியே நான் மாறுறதுக்காக பிரயாசப்பட்டு அச்சு அடையாளம் அப்படியே அச்சில் வார்த்தது மாதிரி அம்மாவும் மகளும் அப்படி சொல்லுவோம்ல, சொல்லுவோமா இல்லையா? அப்படின்னு அவர் சொல்றாரு, அவருடைய அச்சை நான் அடையாளமா தரிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், ஜீவ கிரீடம் எனக்காக வச்சிருக்கு. அவருக்கு திட்டமா தெரியுது. ஏன்னா அவரை போல அச்சடையாளம் வந்துருச்சு. நமக்குள்ள என்ன அடையாளம் இருக்கு? நம்ம ஜாதி, ஜனம், கோத்திரம், குலம், பரம்பரை, அப்படியே பரம்பரை புத்தியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில நேரங்கள்ல. அவங்க தாத்தா சுபாவம்பா அப்படியே இருக்கு சொல்லுவோமா? எந்த தாத்தா? நோவா தாத்தாவா? அல்லேலூயா.
எந்த தாத்தான்னு கேட்கிறேன்? காந்தி தாத்தாவா? நம்ம தாத்தா குணம் வந்ததுனாக்கும் சோழி முடிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமேன். நம்ம வம்ச குணம் வந்தனாக்கும் விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய வம்சம், யாருடைய வம்சம்? கிறிஸ்துவினுடைய வம்சமா நம்ம மாறணும். கிறிஸ்து உங்களில் என்ன செய்யணும்? காணப்படணும். அதுதான் தேவ திட்டம். அதுக்கு முதல்ல மாற வேண்டியது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஏன் சிந்தை. யார் சிந்தை? ஏன் சிந்தை தான் மாறணும். என் சிந்தை அவரோடு ஒத்து போகணும். என் சிந்தை என்ன செய்யணும்? தாழ்மைப்படணும். என்னுடைய வாழ்க்கை எனக்கானதையே அல்ல. என் இயேசு எப்படி பிறருக்காகவே வாழ்ந்து, பிறருக்காகவே ஜீவித்து, பிறருக்காகவே மடிந்து, பிறருக்காகவே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி சிந்திக்க எப்படின்னு யோசிங்க. எப்படி பிறருக்காக வாழ முடியும்? எப்படி பிறருக்கானதை சிந்திக்க முடியும்? எப்படி பிறருக்கானவைகளையும் கொஞ்சம் யோசிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எதுனாலும் எனக்கு தான், நான் நிறைஞ்சா போதும், என் வகுறு நிறைஞ்சா போதும், என் பை நிறைஞ்சா போதும், என் மனசு நிறைஞ்சா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், எவர் எந்த எக்கேடும் கெட்டு போட்டும். இப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறவன் வீட்டுக்காரியை கூட கவனிக்க மாட்டான். பிள்ளை செத்தா கூட கவலைப்பட மாட்டான். சுயநலம் 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 சுயநலம். ஏசுநாதர்கிட்ட ஒரு இம்மினி கூட சுயநலமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூணாவது காரியம் என்ன பார்த்தா? பிறருக்கானதை சிந்திக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எனக்கு எனக்குன்னு யோசிக்காம நம்மால மற்றவங்களுக்கு அப்படி நீங்கள் ஆராதனையிலே அப்படி யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப எல்லாம் பெருசாக யோசிக்கலை. நீங்கள் வர்றீங்க, ஆராதனைக்கு வர்றீங்க, எனக்கு என்ன ஆண்டவர் பேசுவார், எனக்கு என்ன ஆண்டவர் கொடுப்பார் எனக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்காம, நான் வந்திருக்கிறேன், நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்? ஆண்டவரை என்னால் மற்றவங்க உற்சாகம் அடையணும், என்னால் மற்றவங்க என்ன செய்யணும்? பிரயோஜனம் அடையணும். நான் பாடுறதை பார்த்து அவன் என்ன செய்யணும்? உற்சாகம் அடைய. நான் வாட்டுக்கு என் நிலைமை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக என்ன சொன்னாலும் அந்த பருவம் எர்மோன் மலை மாதிரி, என்னது எர்மோன் மலை மாதிரி அப்படி அசையாமல் நான் நின்றுக்கிட்டு இருந்தா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கானது என்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நான் பிறருக்கானதை தேடும் போது, சொல்லுங்க, பிறருக்கானது. என் நிலைமையெல்லாம் இருக்கட்டும், என் பிரச்சனை என்னோட எப்பயும் இருக்கத்தையும் போது, சாகிற வரைக்கும் மூக்குனா சளி இருக்கத்தையும் செய்யும். ஆமேன்னு சொல்லுங்க. பிரச்சனை இருக்கும். இப்போ நான் வந்திருக்கிறது கர்த்தரை ஆராதிக்க. என்னால் 2 பேர் உற்சாகப்படணும், சந்தோஷம் அடையணும். நல்லா கை தட்டி டான்ஸ் ஆடி பாடினா ஒரு ஆள் கொட்டாய் விட்டால் அடுத்தவங்களுக்கு பரவுதா? பக்கத்தில் இருக்கிறவங்க கொட்டாய் விட்டனா அடுத்த நமக்கு வந்து செஞ்சது வந்து நீங்கள் உற்சாகமாக இருந்தா, ஒரு கட்டை எரியுது, அது மேலே இன்னொரு கட்டையை பச்சை கட்டையை வச்சா கொஞ்ச நேரத்தில் அதுவும் பிடிச்சு, இன்னொரு கட்டையை தூக்கி வச்சா ஒரு கட்டை நல்லா எரியும் போது மற்ற கட்டை எரியுமா இல்லையா? நீங்கள் எரிஞ்சு பிரகாசிங்க. ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்த நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, என்ன இவர் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு பொறாமப்பட்டாங்களும் அடுத்தவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வாயை திறக்கணும். நமக்கு இல்லை, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வர்றது வேற, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் பிராட் மைண்ட். அதுதான் ஒரு பறந்து விரிந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. வந்தா என்ன செய்யணும்? என்னால் மற்றவங்களுக்கு ஏதாவது புரோஜனம் ஆகணும்னு சொல்லி நினைக்கணும். அல்லேலூயா. வந்து நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளிட்டு போகணுங்கிற சுயநலம் இல்லை. நான் பிறருக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன், உங்கள் பிள்ளை இந்த வாரம் முழுவதும் என்னை என்ன செஞ்சுருக்கிறீங்க? பாதுகாத்துருக்கிறீங்க, ஆசீர்வச்சிருக்கீங்க, நடத்தியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து நான் உமக்கு நல்லா நன்றி சொல்லி, ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்லா சந்தோஷமாக மகிமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போங்களேன் ஆண்டவருக்கு. ஆமாம் பாஸ்டர், இருக்கிற 10 ரூபாயும் பிடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, நான் கொடுத்துட்டு தானே போகிறேன். கொடுக்க அதாவது இல்லை, வாங்குகிறதை பார்க்கிலும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு 7 நாளும் 6 நாளும் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு நாள் வந்து அவருக்கு சந்தோஷமாக துதியை செலுத்துங்களேன். கர்த்தர் உங்களை வேலை செய்ய வந்து உங்களை ஆசீர்வச்சிருக்காரு, உங்களுக்கு காணிக்கையை செலுத்துங்க. காரணம் படைக்கத்தான் வர்றோம். ஆமேன்.
நீங்க அது மத்தேயுல பாத்தீங்கன்னா நீ தேவனுக்கு ஆராதனை செய்ய வந்து 5வது அதிகாரமா வாசிங்க. மத்தேயு அந்த வசனத்தை டக்குன்னு வாசிங்க எடுத்து. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 23. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படித்தானே இருக்குது. தேவாலயத்துக்கு ஒரு மனுஷன் வந்தாலே பழைய ஏற்பாட்டின்படியோ புதிய ஏற்பாட்டின்படியோ ஏதோ ஒன்றை செலுத்த வருகிறான். சரிதானா? பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் இருக்குது. என்ன வசனம் தெரியுமா? என் சமூகத்துக்கு வெறுங்கையோடு வராதேன்னு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நீ என் சமூகத்துக்கு வருவாயானால், வரும்போது அந்த இடத்துல நான் இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு பேச நினைக்கல, ஆனாலும் சொல்றேன். என் சமூகத்துக்கு நீ வரும்போது கர்த்தர் உனக்கு கொடுத்த நன்மையிலே நீ தேவனுக்கென்று ஏதாயிலும் செலுத்தும்படி உன் கைகளிலே கொண்டு வான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கார். ஆமேன்னு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆராதனைனாலே ஒரு ஆடையோ மாடையோ அல்லது அட்லீஸ்ட் புறா குஞ்சியோ அல்லது பிசைந்த மாவையோ கர்த்தருக்கு செலுத்துவதற்காகத்தான் அவங்க வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா நாங்களும் நம்ம ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரணுமா? நான் அதை சொல்லலை. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு நல்ல மனப்பூர்வமாக துதி என்ன செய்யணும்? செய்ய நல்ல கர்த்தரை பாடி ஆடி என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கானது அல்ல, நான் உற்சாகம் அப்படி செய்யும்போது மற்றவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? பிரயோஜனப்படும். என்ன சிந்தை வரணும்? ஏக சிந்தை. 2வது மனத்தாழ்மை. 3வது சொல்லுங்க, பிறருக்கானதையே நான் தேடுவேன். எனக்கானது எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசணும், என்னைய தொடணும், என்னைய சந்தோஷப்படுத்தணும். எனக்கு இல்லை, நான் யாருக்காகிலும் ஆசீர்வாதமாய் என் வாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல விடுதலையோட நீங்க நல்லா பாடி ஆடி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தை நிரம்பும் போது கர்த்தர் பார்ப்பாரு, இவன் தாண்டா நமக்கு சரி அப்படின்னு அப்படி நிரப்பி 2 தீர்க்க தரிசனத்தை வெளியே விடுவார் பாருங்க. நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. எனக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லிட மாட்டாங்களா? எனக்கு யாராவது முணுக்குன்னு 2 வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்னு வர்றதை விட என்னை கொண்டு கர்த்தர் 2 பேருக்கு தீர்க்க தரிசனமா காரியத்தை சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல இருக்கிற சந்தோஷம். நான் சொல்றேன், நீங்க வாங்கி சாப்பிட்றதை விட நீங்க 4 பேருக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்க, அதுதான் பெரிய மகிழ்ச்சி. தெரியுமா உங்களுக்கு? கீவரிசையில் போய் நின்று ஒரு பிளேட்டில் வாங்கி உட்காந்து சாப்பிட்ற திருப்தியை விட 10 பேருக்கு நீங்கள் கீவரிசையில் நிற்க வைக்காம அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா அது அதை விட மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? கொடுத்து பாருங்க, செஞ்சு பாருங்க, வர்ற மகிழ்ச்சியை. அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனம் சீக்கிரம் வாசி முடிப்போமா? பிலிப்பியர் 2:4 காரியத்தை, நான் நிறைய காரியத்தை பேசலாம், ஆனால் டைம் இல்லை. 2ஆம் அதிகாரம் அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அப்படி வாசிங்கம்மா 6ல இருந்து. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க.
இங்கே சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம், அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார், தேவனுடைய ரூபமாய் இருந்தார். தேவனைப் போலவே தேவனோடு சமமாய் இருந்ததை பெருசா நினைக்காம அவருடைய சித்தத்தை அறிஞ்சு தம்மைத்தாமே வெறுமையாக்கி, அதாவது எப்படின்னா மனுஷனா காணப்பட்டு கேவலமான மனுஷன ரூபத்தை எடுத்து அதைவிட சிலுவையின் மரண பரியந்தம், அப்படின்னா என்னன்னா சபிக்கப்பட்டவனாய் மாறினார். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி ஒரு திட்டம் தேவனுக்கு இருக்குது. இதை சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்தார். என்ன செஞ்சாரு சொல்லுங்க? ஒரு பெரும் திட்டம் என்னன்னா, நீ நீசனாய் மாறணும், நீ தேவனாய் இருக்கிறாய், இப்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய். இப்ப ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீ நீசரில் ஒருவனை போல், அதாவது மனுஷரில் ஒருவனை போல மாறி, மனுஷரிலேயே ரொம்ப சபிக்கப்பட்டவன் தேச துரோகி தான் எங்க போவான்? சிலுவையில் அடிக்கப்படுவாங்க. அது மாதிரி அடிபட்டு நீர் என்ன செய்யணும்? மரிக்கணும். அது எனக்கு என்னுடைய சித்தம் சொன்ன உடனே அதுக்கு என்ன செஞ்சார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிஞ்சார். உயர்வுல வைக்கிறேன்னு சொல்லும் போது கீழ்ப்படியல. உயர்வுல இருக்கிறவரை தாழ்மைக்குள்ள போக சொல்லும் போது அவர் சொன்ன, நானே சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னவர் மனத்தாழ்மை அங்க வெளிப்படுத்தினாரு. கீழ்ப்படி. மனத்தாழ்மை இருக்கிறவன் இன்னொரு காரியம் செய்வான், கீழ்ப்படிவான். அல்லேலூயா. முதல்ல சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க? மனத்தாழ்மைனா கீழ்ப்படிதல்னாங்க. அது ஒரு பார்ட். கிறிஸ்துவினுடையதான சிந்தை என்னன்னா, பிதா என்ன சொன்னாலும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் வாயை திறக்கல. கீழ்ப்படிதல். அது என்ன பிரச்சனை இல்லை. நீசனா மாறணுமா மாறிடுறேன், அடிமையா மாறணுமா மாறிடுறேன், சிலுவையில் அடிக்கணுமா ஒப்பு கொடுத்துடுறேன். ஆமென் சொல்லுங்க. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நம்மளை ஒரு காரியம் செய்ய சொன்னா அதுல நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். தெரியுமா உங்களுக்கு? அதுல ஏதாவது லாபம் நமக்கு கிடைக்குமா? கரெக்டான டயத்துக்கு வாங்கன்னு சொன்னாலுமே நம்மளால கீழ்ப்படி என்ன செய்ய முடியல. கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்தா, பிதா சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். ஆமென். வேத வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படி. எனக்கு லாபமா இருக்கோ, நட்டமா இருக்கோ, கஷ்டமா இருக்கோ, துக்கமா இருக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை. கர்த்தர் சொன்னார், வசனம் சொல்லுது, நான் அப்படியே சொல்லுங்களேன். நிறைய பேருடைய வாயில வரமாட்டேன், அந்த வார்த்தையே வரமாட்டேன். முதல்ல நீங்க உயர்ந்த மேல கர்த்தர் உங்களை கொண்டு வரதுக்கு கீழ்ப்படி தான் முக்கியம். கீழே உள்ள படியில காலை வைக்காம 4வது படியில கொண்டு காலை வச்சா என்ன பல்லு போக? கீழ்ப்படி. முதல்ல என்னது? கீழ்ப்படியில காலை வச்சா கர்த்தர் உன்னை மேல் படிக்கு கொண்டு போவார். வசனத்துக்கு வசனம் தான் கர்த்தர் தான் வசனம். அவர் சொல்றத அவர் எழுதி கொடுத்துட்டாரு. அதை சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படிய முடியாது. நான் இப்படியே தான் இருப்பேன், நீர் சொல்றது என்ன, நான் செய்யறது என்ன, இருந்துகிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நாளும் மேலே கொண்டு போக முடியாது. தேவன் அதனாலதான், அவர் கீழ்ப்படிந்ததுனாலதான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு அவருக்கு விசேஷித்த நாமத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிச்சு முடிக்கலாம். அடுத்த வசனம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, உங்கள் ரட்சிப்பு, உங்களை ரட்சிக்க வருகிற தேவன் உங்களை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், கொண்டு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே வருவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எப்பொழுதும் சொல்லுங்க, நீங்க எப்பொழுதும், அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? நீங்க எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க எப்பயும் நான் சொன்னா கேட்பீங்க. ஆமென். நான் ஆண்டவர் சொன்னா கேட்பேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவருக்குன்னா உடனே கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன சொன்னாலும் சரி, நான் என் காதை அப்படித்தான் வச்சிருப்பேன்னு சொன்னா வச்சிருப்பேன். ஆமென். உங்க ரட்சிப்பு நிறைவேறணும்னா நீங்க கீழ்ப்படிந்து, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் உங்களுக்குள்ள மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் வரும்போது பார்ப்பார், ஆஹா இது ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஆமென். ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், இதை தூக்கிட்டு போயிடுவோம்டான்னு போயிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். கொசவ வீட்டுக்கு போகிறீங்க, இந்த மம்பானை செய்கிற வீட்டுக்கு போகிறீங்க, நிறைய அன்னன்னைக்கு செஞ்ச மம்பானை இருக்கும், இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கும், நேற்று செஞ்சது இருக்கும், இன்னைக்கு செஞ்சது இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு சுட்டு அந்த தீயில போட்டு சுட்டு கணக்கணன்னு இருக்கிற பாத்திரமும் இருக்கும். நீங்கள் போய் எதை எடுப்பீங்க? இன்னைக்கு செஞ்ச ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுப்பீங்களா? அதுவும் பானை மாதிரி தான். போயிருக்கீங்களா? நீங்கள் பார்க்குற பார்த்தா, நீங்கள் முடிக்கிறது பார்த்தா, நீங்கள் கொசவ வீடா எங்களுக்குன்னே தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இன்னைக்கு செஞ்சது பளபளன்னு இருக்கும், வழுவழுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். தூக்குனா 2-3 போயிடும். ஏன்னா நேற்று செஞ்சதை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்குனா நிற்கும். ஆனால் அதில் ஏதாவது ஊற்ற முடியுமா? தண்ணி ஊற்ற முடியுமா? சோறு வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அது இன்னும் முழுசு அடையலை. ஆனால் பானை பார்க்க பானை மாதிரி தான் இருக்கு, தூக்கி பார்த்தா பானையாத்தான் தெரியுது. இதுவும் நல்லா தானே இருக்குன்னு நினைக்கலாம், இன்னும் முழுமை அடையலை. ஆனால் இன்னொரு பானையை வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சிருக்கிறாங்க, போய் எடுத்து பார்த்து அப்படி சுண்டி பார்த்தா என்ன சொல்லுது? மம்பானை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரிலாம் யோசிக்கிறேன். மம்பானை யூஸ் பண்ணது கிடையாதா? மம்பானை வாங்குறவங்க வாங்கியிருக்கீங்களா? எப்படி வாங்கியிருக்கீங்க? மம்பானையை கொடுத்தோடனே வாங்கிட்டு போயிருவீங்களா? உடனே அப்படி வாங்கி அப்படி சுண்டி பார்ப்போங்க. தெரியுமா என்ன சத்தம் வரும்? கணன்னு சத்தம் கேட்கும். ஏசுனார் உங்களை என்னை சுண்டுனா ஏசு 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 ஏசுன்னு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு குத்துன உடனே, ஒரு தட்டு அப்படின்லாம் வருது. இது என்னது? நீங்க என்ன தட்டுனாலும் கணன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் சுட்ட பானை, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரத்தை பானம், இது நல்ல கணன்னு சத்தம் கேட்குது, தூக்கிட்டு வாடா அப்படின்னு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து பயன்படுத்துவோம். அது மாதிரி ஏசுனார் வரும்போது எந்த பாத்திரம் பண்பட்டு பயன்பட்டு பக்குவப்பட்டு ஆயத்தப்பட்டிருக்கோ அந்த பாத்திரத்தையும் தூக்கிட்டு போக முடியும். அறகுறையா? ஆமென். அறகுறையா பாத்திரம் மாதிரி தான் தெரியுது, ஆனா அது பாத்திரமா இல்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறணும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் விரும்புகிறபடி மாறி அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்குள்ள உங்களோடு சேர்ந்து வாழுகிற ஒரு மனமும் ஒரு மனத்தாழ்மையின் ஜீவியமும், நான் எனக்கானதையே தேடுகிற ஒரு சுயநல வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுபட்ட அனுபவமும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, எல்லாம் எழும்பி நிற்கலாம்ப்பா. ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசியிருப்பார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னா அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே எனக்குள்ள உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இன்னைக்கு வரட்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் வரட்டும்.
நீங்க இங்கிருந்து என்ன பேசுறீங்களோ வார்த்தை, அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையில கை கொள்ளுகிற அனுபவம் வரட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவரோடு ஒரு மனமா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு ஒரு மனமா? அவர் நினைக்கிறது நான் நினைக்கணும், அவரை போல மாறணும், அவருடைய காரியத்துல வளரணும், நான் அவருக்கு பிரியமா இருக்கணும். அப்படி ஒரு மனப்படுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். யாரு தேவனுக்கு விரோதமா செய்வா தெரியுமா? பிசாசோடு ஒரு மனப்படுறவன் தான் தேவனுக்கு விரோதமா அதை செய்வான். ஏன்னா பிசாசு எப்பயுமே தேவனுக்கு விரோதமானதையே செய்து கொண்டிருக்கிறவன். நீ தேவனுக்கு விரோதமா செய்யறேனா பிசாசோடு கை கோர்த்திருக்கிறாய் என்பது வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உங்களோடு ஒருமனப்படணும். சொல்லுங்க, உங்களோடு இணையணும். உங்க சிந்தையும் என் சிந்தையும் ஒன்றா இணையட்டும். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மனத்தாழ்மை, என்னைய விட மற்றவங்களை உயர்வா நினைக்கிற ஒரு மனத்தாழ்மை எனக்கு வரட்டும். யாரையும் நான் குறைச்சு பேசக்கூடாது, யாரையும் நான் பழிச்சு பேசக்கூடாது, யாரையும் கேவலமா நினைக்க கூடாது, யாரையும் தரம் தாழ்ந்து நினைக்கவோ பேசவோ கூடாது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. யாரையும், அது புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், எதிரியா கூட இருக்கலாம், சண்டைக்காரியா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னைய விட அவங்கள மேன்மையா நினைக்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, யார குறித்தும் எந்த அவங்க அந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, அவங்க கீழ் ஜாதி, நாங்க மேல் ஜாதி, இதெல்லாம் பெருமையின் வெளிப்பாடு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படி நினைக்க, என் அப்பாவினுடைய பிள்ளைகள்னு நினைக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. மனசுக்குள்ள யாரையாகிலும் நீங்க தாழ்ந்த ஜாதின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெருமையில இருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை தான் பார்த்து கீழ் ஜாதியும் பாரு. பெருமை உள்ளவன் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறான், எதிர்த்து நிற்கிறவன் தான் கீழ் ஜாதி. ஆமென் சொல்லுங்களேன். கீழ்ப்படுகிறவன் பரிசுத்த ஜாதி, கீழ்ப்படுகிறவன் தேவனுடைய ஜாதி. அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்ட ஜாதி. கீழ்ப்படியாதவர்கள் தான் தாழ்ந்த ஜாதிகள். ஆண்டவரே, நான் மனத்தாழ்மையா இருக்க, ஆண்டவரே உங்க சாயலில் நான் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் கற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி நான் தேடாம நான் மற்றவங்களுக்கு எதுல ஆசீர்வாதமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு நான் எதுல பிரயோஜனப்படலாம், மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், அப்படி சொல்லுங்களேன். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அவர் எப்படி உதவி செய்யலான்னு தேடி தேடி உதவி செஞ்சாருங்க. கெர்கெனசரேத் என்கிறதான ஒரு கடலை கடந்து கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தேடி சென்று உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு விதவையின் மகன், ஒரே ஒரு மகன், அவன் மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போய் கொண்டிருக்கும் போது காட்டுக்கு பக்கத்துல போய் எதிர்பட்டு, ஸ்ரீயே அழாதே என்று சொல்லி அந்த நாயின் ஊர் விதவையின் மகனை சுகமாக்கி அவள் கையில் ஒப்பு கொடுத்தார். யாருமே அவரை கூப்பிடல. எதுல உதவி செய்யலாம்? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவர்களை தேடி சென்று என் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நானும் எனக்கு 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 எனக்குன்னு சொல்லாம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா மாற்றுங்கப்பா. சொல்லுங்க. நிறைய பேர் இன்னும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை எதுக்காதீங்க. அது உனக்கு சாபம். உம்முடைய வசனத்துக்கு, உம்முடைய வார்த்தைக்கு நான் உடனே கீழ்ப்படிவேன். ஆண்டவர்கிட்ட இருந்த ஸ்பெஷல் குணம் என்ன தெரியுமா? பிதா என்ன சொன்னாலும் சரிங்க ஆண்டவரே, அதை செய்யறேன் ஆண்டவரே. எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர்,
இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் அப்படின்னு இந்த நீச ஜனங்கள் மத்தியில, இந்த கேவலமான மனிதர்கள் மத்தியில தெய்வம் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ஒரு உயர்வுல இருந்து தாழ்ந்த இடத்துக்கு போறதுக்கு சம்மதிப்போமா? இயேசு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு உடனடியா கீழ்ப்படிகிற ஒரு கீழ்ப்படிதலை எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, அம்மா எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மை வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. உங்க வாழ்க்கையில மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்படிகிற ஒரு அனுபவம், வசனத்துக்கு கீழ்ப்படிகிற அனுபவம். தேவனே, உடைய ஊழியக்காரர் மூலமா நீங்க சொல்லி கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு அனுபவம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, வரட்டும். என் ரட்சிப்பு நிறைவேறணும். நான் நீங்க வரும்போது ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா மாறணும். அப்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து பிறருக்கானவைகளை தேடி மனத்தாழ்மையோடு வாழ்ந்து கிறிஸ்துவோடு இணைக்கப்பட ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.